நிகழ்ச்சி மிக சிறப்பாக தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து நமது கண்ணியத்திற்குரிய ஆசிரியர் பெருந்தகை மௌலானா மௌலவி பி ஏ ஹாஜா மொயினுத்தீன் பாக்கவி ஹதரத் அவர்கள் இப்பொழுது உரையாற்ற இருக்கிறார்கள். பல்வேறு அலுவல்களுக்கு இடையிலே நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்தார்கள். அவர்கள் வருகை தந்து ஜமால் முகமது கல்லூரியில் தன்னுடைய படித்த வரலாற்றை இங்கே சொன்னார்கள். நமது சமுதாய கல்லூரிகள் இத்தனை பெரிய அரசியல் ஆளுமைகளை உருவாக்கி இருக்கிறது. நமது பாளையங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய பெண்கள் பயான் தொடங்குகிறது. அல்லாஹ்வின் பேரருளால் இந்த அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சி அது முடிந்தது. இப்பொழுது பெண்களுக்கான பயான் தான் தொடக்கம். வழமை போல நமது ஹதரத் அவர்களுடைய பயான் நிகழ்ச்சி எப்படியெல்லாம் நடைபெறுமோ அந்த பாரம்பரிய முறையோடு இங்கே நடைபெறும். இது ஒரு பக்தி பரவசமிக்க ஒரு நிகழ்ச்சி. எனவே இதிலே நாம் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷமான நிகழ்வு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்ததும் நமக்கெல்லாம் மன நிறைவு. மக்கள் பிரதிநிதியாய் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அவர்கள் வருகை தந்தமைக்கு நன்றி தெரிவித்து நிறைவுபடுத்துகிறோம். இப்பொழுது ஹாஜா மொயினுத்தீன் ஹசரத் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார்கள். சிறந்த சந்ததிகளை உருவாக்குவோம் என்கிற தலைப்பில் லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் அஸீமில் குத்ரத்தி வஷான் ஷதீதுல் பத்ஷி வல் புர்ஹான் ஹாஃபிதுத்தீன் வல் குர்ஆன் மாஷா அல்லாஹு கான மாலம் யஷா லம் யகுன் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்ததஅது வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹி அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم فبشر عباد الذين يستمعون القول ويتبعون أحسنا. وقال النبي صلى الله عليه وسلم إذا أفصح أولادكم علموا لا إله إلا الله محمد رسول الله. கண்ணியத்திற்கும் மிகுந்த சிறப்பிற்கும் உரிய திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபை தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களுக்கு முன்னோடியாக இருந்து பல்வேறு நிகழ்வுகளை ஆர்வத்தோடும் மிக சிறப்பான முறையிலையும் நடத்தி வருகின்ற மாவட்ட ஜமாஅத் உலமா சபையினுடைய கண்ணியமிக்க நம்முடைய தலைவர், சங்கைக்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய மாவட்டத்தினுடைய தலைவர் சங்கைக்குரிய ஷேக் மீரான் ஆலி மிஸ்பாஹி ஹதரத் அவர்களே, துடிப்புமிக்க மாவட்ட செயலாளர் டாக்டர் கே.எஃப். ஜலீல் அஹமது ஆலி உஸ்மானி ஹதரத் அவர்களே, மாவட்ட பொருளாளர் சங்கைக்குரிய நம்முடைய அரசு காசி கசாலி ஹதரத் அவர்களே, மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள், துணை செயலாளர்கள் மற்றுமுள்ள பொறுப்பிலே இல்லாவிட்டாலும் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த மாநாட்டிற்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டிருக்கக்கூடிய இளம் உலமாக்கள், வருகின்றிருக்கக்கூடிய பெரியோர்கள், சகோதரர்கள், கண்ணியமிக்க தாய்மார்கள், சகோதரிகள், அதேபோல் இந்த அன்னை ஹாஜரா கல்லூரியினுடைய தாளாளர், தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள், அல்லாஹுடைய கருணையினாலே சாதாரணமாக பெண்கள் பயான் நிகழ்ச்சிங்கிறது நம்ம ஊரில் அசர் தொழுகையை தொடர்ந்து ஆரம்பிக்கும். ஒரு மணி நேரம் பயான் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் திக்ர் இருக்கும், ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரம் துவா இருக்கும். அப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ மகரிபுக்கே மொத்தம் அரை மணி நேரம் தான் இருக்குது. என்ன இடையில் ஒரு நம்முடைய ஜலீலசத்து பாசையில் சந்தோஷமான ஒரு மினிஸ்டர் நிகழ்ச்சி ஒன்று இங்கே உள்ளே வந்து விட்டது என்று சொன்னார்கள். அதை சந்தோஷமாக அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதரிகள் முழு கவனத்தோடு இந்த விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அருள் வசனத்தை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஃபபஷிர், நாயகமே இந்த உம்மத்திற்கு ஒரு சோபனத்தை சொல்லுங்கள். ஃபபஷிர் இபாதில்லதீன யஸ்தமிஊனல் கவுல வயத்தபியூன அஹ்ஸனா. யார் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை கவனமாக கேட்டு அதிலே உள்ள நல்ல காரியத்தை வாழ்க்கையிலே பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ
அவர்களுக்கு நாயகமே நீங்கள் ஒரு சோபனம் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் நாம் இங்கே உட்கார்ந்து சொல்லப்படக்கூடிய விஷயங்களில் உயர்வானதை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அமர்ந்து விட்டாலே நமக்குண்டான மகத்தான ஒரு கூலியும் ஒரு நன்மையும் நிறைவாக கிடைக்கப்பெறும் என்று இந்த ஆயத்தின் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்று சமூகத்தினுடைய நிலையிலே இளைஞர்களுடைய நிலையை பற்றி ஜலீல் ஹஸ்ரத் அவர்கள் அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். இங்கே விடப்பட்ட ஒரு மாடுகளைப் போல வீட்டிற்கும் சமூகத்திற்கும் எந்த விதமான பயன்பாடும் இல்லாமல் ஆகிக்க கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களின் கூட்டம். அதேபோல் தாய்மார்கள், அருமையானவர்களே, அவர்கள்தான் இந்த சமுதாயத்தினுடைய கண்கள். அப்படிப்பட்ட அந்த தாய்மார்களுடைய நிலை இன்று எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக தாய்மார்கள் அவர்கள் ஒழுங்காகிவிட்டால், குடும்ப சூழல் என்பது சீரானதாக ஆகிவிட்டால், பிள்ளைகள் எங்கே சென்றாலும் சரி, எங்கே இருந்தாலும் ஒரு சீராக இருப்பார்கள். பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க, இந்த -டிகிரியில் வரும் குளிர் சில பகுதிகளில், உதாரணமாக லண்டன் போன்ற பகுதிகளில் எல்லாம் -டிகிரியில் குளிர் வந்துடும். கடுமையான குளிரினுடைய அந்த பிரதேசத்தில் கூட ஒரு தாயினுடைய வயிறு இருக்கிறதே, அது எப்போவுமே மைனஸ் ஆகாது, அது ப்ளஸில் தான் இருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூடு இருந்தால்தான் அந்த கருவறையிலே உருவாகக்கூடிய அந்த குழந்தை சீராக ஆரோக்கியமானதாக அது உலகத்தில் அது செயல்பட இயலும். அந்த அடிப்படையிலே ஒரு குடும்பத்தினுடைய சூழல், வெளியில் 1000 சூழல் இருக்கட்டும், ஒரு குடும்பத்தினுடைய சூழல் சீராக இருக்குமானால், ஒரு தாய் குடும்பத்திலே உள்ள ஒரு பெண்மணி தான் செய்ய வேண்டிய கடமைகளை சீராக செய்தால் நிச்சயமாக எங்கே சென்றாலும் சரி, நம்முடைய பிள்ளைகள் வெளியிலே எங்கே சென்றாலும் சரி, எந்த நாட்டிற்கு சென்றாலும் சரி, அவர்கள் சீராக இருப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பொதுவாக பிள்ளைகளுடைய வார்த்தெடுக்கக்கூடிய அடிப்படை என்பது ஒன்று பெற்றோர்களுக்கு குறிப்பாக தாய் தந்தை, முதலாவது தாய், பிறகு தந்தை, மூன்றாவது சமூகம். சமூகம் என்றால் ஆசிரியர்களும் மார்க்க அறிஞர்களும் இதுபோல் இளைஞர்களும் நண்பர்களும் எல்லாம் சேர்ந்து. இதிலே பிரதானமான பங்களிப்பு என்பது தாய்க்குத்தான். ஒரு நல்ல குடும்பம், அதிலே உருவாகக்கூடிய குழந்தைகள் என்பது சாதாரணமானதல்ல. நல்ல குழந்தை உருவாக வேண்டும் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படை. தாய்மார்களை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், கவனமாக கேளுங்கள். அதாவது நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கின்படி ஒரு கணவன் மனைவி அவர்கள் ஆரம்ப முதல் இரவிலே அவர்கள் தொட்டு தங்களுடைய உறவுகளை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே மார்க்கம் சொல்லி தந்த ஒரு துஆ, அல்லாஹும்ம ஜன்னிபன ஷைத்தான் வ ஜன்னிபி ஷைத்தான் மா ரஸக்தனா. யா அல்லாஹ், ஷைத்தானுடைய விட்டும் எங்களை, அவனுடைய தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாத்தருள் என்று மாத்திரமல்ல, எங்களுக்கு உருவாகக்கூடிய சந்ததிகளையும் ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து பாதுகாத்தருள் என்று துஆ செய்து விட்டுத்தான் நீங்கள் சேர வேண்டும் என்று சொன்னார். ஒரு நல்ல குழந்தை, சாலிஹான பிள்ளை உருவாக்கத்தினுடைய தொடக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. ஒரு கணவன் மனைவியாக ஒருவர் மற்றவரை அவர்கள் தொடுவதற்கு, தங்களுக்கு மத்தியில் உண்டான உறவுகளை தொடர்வதற்குண்டான அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே அவர்கள் குழந்தையை பற்றி உண்டான கவலையும் நல்ல சிந்தனையும் ஷைத்தானுடைய தீங்குகளில் ஆய்விடக்கூடாது என்ற ஒரு எண்ணமும் இருக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறது. நபிமார்களும் சாலிஹீன்களும் அருளாளர்களும் நல்லவர்களும் துஆ செய்திருக்கிறார்கள். ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ், என்னுடைய மக்களை எல்லாம், சந்ததிகளை எல்லாம் சாலிஹீன்களாக நீ ஆக்கி தர வேண்டும் என்று ரப்பிடத்தில் நபிமார்களும் துஆ செய்திருக்கிறார் என்பதை குர்ஆன் ஷரீஃப் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அது மாதிரி ஒரு தந்தை மகனாருக்கு செய்த உபதேசத்தை, அல்லாஹு தஆலா ஒரு சூறாவை அதன் பெயரில் ஆக்கி அதில் பிரதானமாக மகனுக்கு செய்த உபதேசங்களை லுக்மான் என்ற ஒரு சூறாவின் பெயரால் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறான். பிள்ளைகளை ஆரம்பத்திலேயே குறிப்பாக 3 காரியங்கள். அருமையான தாய்மார்களே, நம்முடைய பிள்ளைகளுடைய கொள்கைகள், பிள்ளைகளுடைய செயல்பாடுகள், அவருடைய அமல்கள், அதேபோல் அவருடைய குணங்கள், பண்புகள், இதை வளர்த்தெடுப்பதிலே பெற்றோர்களுக்கு தனி பங்களிப்பு இருக்கிறது.
இதை உருவாக்குவதிலே, வளர்த்தெடுப்பதிலே பெற்றோர்களுக்கு தனி பங்களிப்பு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் எல்லாம் நம்ம ஊரில் தொட்டிலில் போட்டு பிள்ளைகளை ஆட்டினா கூட அந்த நேரத்திலே அவர்களுக்கு அகீதாவை, மார்க்கத்தை, நல்லொழுக்கத்தை, அதபை, மார்க்கத்தினுடைய அதபுகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். ஆரம்ப காலகட்டத்திலே தொட்டிலே போட்டு பிள்ளைகளை ஆட்டுகின்ற நேரத்தில் நம்முடைய தாய்மார்கள் படித்த அந்த தாய்மார்களுடைய பாடல்கள் சிலவற்றை நான் பார்க்க முடிந்தது. அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம், அழுது சொல்லி பிஸ்மி சொல்லி, அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்குல் செய் கண்மணியே. பிள்ளையை தொட்டில் போட்டு ஆட்டும் பொழுது ஆரம்பத்திலேயே அந்த பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றி, ரசூலுல்லாஹுவை பற்றி, மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை பற்றி, கொள்கையை பற்றி, இஸ்லாமிய குண ஒழுக்கங்களை அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலேயே புகட்டினாங்க. அழுதோடு பிஸ்மி சொல்லி ஆரம்பம் செய்வதெல்லாம் தவறுவது இல்லை என்று தவக்குல் செய் கண்மணியே. அல்லாஹ் ஒருவனென்றும், அல்லாஹ் ஒருவனென்றும், ரசூல் நபி தூதரென்றும், குர்ஆனை உண்மை என்றும் கொண்டாடு என் கண்மணியே. பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை அதில் சொன்ன தத்துவங்கள் நிரம்ப இருக்கிறது. நான் படித்து பார்த்தேன். எவ்வளோ உயர்வான பிள்ளை அழுகுதான், பிள்ளை அழுகுதான். இந்த அழுகிற நேரத்தில் ஒரு தாய் படிக்கிறார்கள், காண கிடைக்காத கருணை நபியை தேடி. அந்த பிள்ளை அழுகுது. எதனால நீ அழுகல? ரசூலுல்லாஹ் பார்க்க முடியலையா, அதனால அழுகையா? பிள்ளைக்கு எப்படி ஒரு மார்க்க பண்பை அல்லாஹ் ரசூலுடைய முஹப்பத்தை ஊட்டுறாங்க. காண கிடைக்காத கருணை நபியை தேடி வாடி நீ அழுதாயோ என் அன்பே நீ தூங்கி மொழி. அந்த பிள்ளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய முஹப்பத்தை அப்படியே சொல்ல போனால் இன்னும் இந்த பைத்திலே நான் பார்க்கிறேன், தஸவ்வுஃபினுடைய ஞானங்களை சொல்கிறார்கள். ஆராரோ ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ ஆறும் ஐந்து கப்பாலே, ஆறும் ஐந்து கப்பாலே அறிந்துணர்ந்து நித்திரை செய். அதன் 6க்கும் 5க்கும் அப்பாலே என்றால் உலமாக்களிடத்தில் கேட்டு பாருங்கள். ஹதீஸ் ஜிப்ரீல் ஒன்று இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்த உடனே மல் இஸ்லாம், இஸ்லாம்னா என்னன்னு கேட்டாங்க. இஸ்லாம்னா கலிமாவை சொல்வது, தொழுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஹஜ்ஜு செய்வது, இஸ்லாமிய கடமைகளை சொல்கிறார்கள். ஈமான்னா என்னன்னு கேட்குறாங்க. ஈமானுடைய அந்த நம்பிக்கை ஆறு என்பதை பற்றி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். அது ரெண்டையும் முடித்த பின்னால் கேட்குறாங்க, எஹ்சான்னா என்ன என்று கேட்டார். அந்த எஹ்சான் என்பது தான் தஸவ்வுஃப். அல்லாஹ்வை நாம் எப்படி வணங்க வேண்டும், அவனை நாம் எப்படி அணுக வேண்டும். அதனாலே இஸ்லாம் என்ற 5க்கு பின்னாலும், ஈமான் என்ற 6க்கு பின்னாலும், அதற்கு பிறகு அதையும் தாண்டி நீ விளங்க வேண்டியது ஒன்று இருக்கிறது. அதையும் அறிந்துணர வேண்டும். அதை அறிந்துணர வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நீ தூங்கு. ஆராரோ ஆரீராரோ ஆறும் 5 கப்பாலே, ஆறும் 5 கப்பாலே அறிந்து உணர்ந்து நித்திரை செய். பெருமக்களே, ஆரம்பத்திலேயே பிள்ளைகளை மார்க்க பக்தியோடு, இறையச்சத்தோடு, அல்லாஹ் ரசூலுடைய நினைவோடு ஸல்லல்லாஹு சொன்னாங்க இல்லையா, இது அஃப்ஸஹ உலாதுக்கும், உங்களுடைய பிள்ளைகள் தெளிவாக பேச ஆரம்பிச்சிட்டா பிள்ளைக்கு முதல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிக் கொடுங்கன்னா. நீங்கள் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம்? நாம் என்ன
இதனுடைய பங்களிப்பில் பிரதானமானது தாய்க்குத்தான் இருக்கிறது. தாய்க்குத்தான் இருக்கிறது. குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, அதை குறித்து தாய்மார்களை நீங்கள் கேட்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராஇயத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா, ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுடைய வீட்டுக்கு பொறுப்பாளின்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவனுடைய வீட்டிலே உள்ளவர்களுக்கு தாய்மார்கள் தான் பொறுப்பாளிகள். ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யத்திஹி, இதை பற்றி அல்லாஹ் உங்களிடத்தில் கேட்பான். பிள்ளையை நீங்கள் சீராக வளர்த்தீர்களா? ஆரம்பத்தில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒழுக்கங்களை சொன்னீர்களா? சொல்லிக் கொடுத்தீர்களா? பிள்ளைகளுக்கு அந்த ஆரம்பத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு ஈமானிய பண்பாட்டை, உயர்ந்த குணங்களை, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நாம் அவர்களை வார்த்தெடுத்தோம் என்று சொன்னால் எதிர்காலம் சிறக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நல்ல சந்ததிகளை உருவாக்கணும்னா ஆரம்பத்திலிருந்தே அந்த முயற்சி பண்ணணும். திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு ஆள் வர்றாரு, அப்பா சலாம் சொல்லுமா, இவ்வளவு நாளும் சலாமா சொல்லியிருக்கான், இவ்வளவு நாளும் சலாம் சொல்லி பழக்காமல் திடீர்னு சலாம் சொல்லணும், எப்படி சலாம் சொல்லுவான்? அவன் சலாம் சொல்ல மாட்டான். முசாபா செய்யுமா? எப்படி முசாபா செய்வான்? முந்தி முசாபா செய்து செய்து பழக்கப்பட்ட பிள்ளையா இருந்தால் முசாபா செய்யும். அதனால ஆரம்பத்திலே அந்த பிள்ளைகளிடத்தில் எந்த பழக்கத்தை நாம் உருவாக்குகிறோமோ அதிலேயும் குறிப்பாக பெற்றோருடைய துஆ, குறிப்பாக தாயினுடைய ஆசையும் துஆவும். இன்றைக்கு உலகத்தினுடைய நன்மக்களுடைய மனங்களை எல்லாம் கவர்ந்தவர் ஹரமுடைய இமாம் சுதைசி அவர்கள். ஹரமுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் சுதைசி அவர்கள். இந்த சுதைசி அவர்கள் சொல்கிறார்கள், 2 ஹரமிலும் நான் இமாமாக ஆக்கப்பட்டது என்னுடைய தாயினுடைய துஆவினால் என்று சொல்கிறார். ஏன்னா ஏதாவது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ஒன்று 2 ஹரமுக்கு இமாம் ஆக்கட்டும் துஆ செய்வாங்களாம். அந்த தாயினுடைய ஆசை, அந்த தாயினுடைய விருப்பம், அந்த தாயினுடைய உள்ளம் ஏக்கம், என் பிள்ளை எப்படி உருவாகணுங்கிறது ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு இருந்த அந்த தேட்டத்தின் காரணத்தினால்தான் இன்னைக்கு ஹரமில், மக்காவில், மதீனாவில் தனித்தனி இமாம்கள் இருந்தாலும் கூட இவர் இமாமுல் ஹரமைன், 2 ஹரமுக்கும் இமாம். அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியிலே, 2 ஹரமுக்கும் இமாம் ஆகக்கூடிய இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்னுடைய தாய் எனக்கு செய்த துஆன்னு சொல்றான். அதனாலே நல்ல பிள்ளைகளை, நல்ல சந்ததிகளை உருவாக்குவதற்கு தாய், தகப்பனார், பெற்றோர்கள், ஆசிரியர்கள், சுற்றுச்சூழலிலே உள்ள நண்பர்கள் முக்கியம் என்றாலும் கூட தாயினுடைய நிலைங்கிறது சாதாரணமானதல்ல. ஒரு தாய் நினைத்தால், ஆசைப்பட்டால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் பிள்ளைகளை உருவாக்க முடியும். சும்மா கதை சொல்லல, வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்வு. தாய்மார்களே கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மார்க்கம் நமக்கு சொல்லி தந்த வரலாற்றில் நடந்த ஒரு உண்மையான நிகழ்வு. ரபியத்துர் ராய் என்று ஒரு பெரிய மனிதர் இருந்தார். இவங்க ரபியா அப்படின்னு சொன்னால் யார் நீங்கள் கேட்டீங்கன்னா இமாம் மாலிக் அவர்களுக்கு உஸ்தாத். இமாம் மாலிக்னா இமாமுல் அஇம்மா அவர்கள், உலகத்தில் வந்த இமாம்களுக்கெல்லாம் முன்னோடியானவர்கள். இமாமுல் மதீனா அவர்கள். அது இங்கே வந்து உட்காந்துருங்க, ஒவ்வொரு ஆளாக சொல்ல வேண்டியது இல்லையா? நாம் சொல்லி பாருங்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவுடைய இமாம், ஆஷிக்குர் ரசூல். ஹதீஸ் கலையிலே முதலாக அவங்களுடைய நூல் தான் முதல்ல எழுதப்பட்டுச்சு. இமாமுல் அஇம்மா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் கனவுல பார்ப்பாங்களாம். மதீனாவில் அடங்க வேண்டும் என்ற ஆசை. இமாம் மாலிக்கை பற்றி அவ்வளவு சொல்லலாம், அவ்வளவு நேசமுள்ளவர்கள். அந்த இமாம் மாலிக் அவர்களுக்கும் இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், சுஃபியானி சௌரி போன்ற சூஃபிகளுக்கும் இமாம் அவுசாயி போன்ற பெருமேதைகளுக்கெல்லாம் உஸ்தாது தான் ரபியா. ரபியத்துர் ராய்ன்னு சொல்றாங்களே, நீங்க ஆசைப்படுங்க, யா அல்லாஹ் என் பிள்ளை ஒரு ரபியா மாதிரி இந்த உலகத்துக்கு வரணும்னு ஆசைப்படுங்க. அப்படி ஒரு ஆசைப்பட்டு துஆ செய்யுங்கள். ரபியத்துர் ராய் போல இந்த உலகத்தில் இமாம் மாலிக்கை உருவாக்கிய ரபியத்துர் ராய், சுஃபியான் சௌரியை உருவாக்கிய ரபியத்துர் ராய், இமாம் அவுசாயி போன்ற பெருமக்களை உருவாக்கிய ரபியத்துர் ராய். யார் இந்த ரபியா? யார் இந்த ரபியா? வரலாற்றிலே வருகிறது. ஹஜ்ரத் யஹ்யா இப்னு ஸயீத் தான் சொல்கிறார்கள், மா ராயிது அஹதன்
அஃப்தன மின் ரபியா, என்னுடைய வாழ்நாளிலே ரபியா அவர்களை விட சிறந்த ஒரு புத்திமானை நான் கண்டதே இல்லை என்று சொல்கிறார். அவ்வளவு தீட்சண்யமான அறிவாளி இந்த ரபியா. இன்னைக்கு உள்ள பயான்ல இந்த ஒன்றை ஞாபகம் வச்சுக்கங்க போகுது, ரபியாங்கிறது தீட்சண்யமான அறிவாளி. இந்த ரபியாங்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க தாய் கருவுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் கணவர் மார்க்க ரீதியான காரியங்களுக்காக, ஜிஹாதுக்காக, பல்வேறு நல்ல காரியங்களுக்காக வேண்டி தன்னுடைய மனைவி கருவுற்று இருக்கக்கூடிய நேரத்தில் குடும்பத்தை விட்டு அவர்கள் சென்று விட்டார். இந்தமா காதர அது தரக்க சௌஜத்தஹு ஹாமிலா, தான் அங்கே புறப்படுகின்ற நேரத்தில், ஊரை விட்டு புறப்படுகின்ற நேரத்தில் அவருடைய மனைவி ரபியாவினுடைய தாய் கருவுற்றிருந்தார்கள். சில மாதங்களில் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னால், இவர் போய்விட்டார், 20 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. 20 வருஷங்களுக்கு ரபியாவினுடைய கணவர், ரபியாவினுடைய தகப்பனார் 20 வருஷங்களுக்கு மேலாகிவிட்டது. 20 வருஷத்திற்கு பின்னாலே வரலாற்றிலே 23 என்று வருகிறது. 23 வருஷத்திற்கு பின்னால் மதீனாவுக்கு வருகிறார். மதீனாவுக்கு வர்றார். அவர் பேர் ஃபர்ரூக். 23 வருஷங்களுக்கு பின்னால் வருகிறார். வந்தால் மஸ்ஜிது நபவி, மஸ்ஜிது நபவியில் பெரும் கூட்டம் உட்கார்ந்திருக்கிறார். ஹதீஸை கேட்பதற்காக, மார்க்க விளக்கத்தை கேட்பதற்காக மஸ்ஜிது நபவி நிரம்பி வருகிறது. பெரும் கூட்டம். கூட்டம்னா சும்மா அப்படி இப்படி ஆட்கள் அல்ல. நான் சொன்னதை போல இமாம் மாலிக் போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், இமாம் சுஃபியான் சௌரி போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள், இமாம் அவுசாயி போன்றவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுபோல் பெரும் பெரும் மேதைகள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிறார்கள். சின்ன வயது பையன் கிட்டத்தட்ட 20 வயதை தாண்டிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த ரபியா எந்த கேள்வி கேட்டாலும், மார்க்கத்தினுடைய எந்த விளக்கத்தை கேட்டாலும் அதற்கெல்லாம் சிறந்த ஒரு விளக்கத்தை, ஃபத்வாவை, தெளிவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பள்ளிக்கு தொழுக வர்றாங்க ஃபர்ரூக்னா யாருங்க? ரபியாவுடைய தகப்பனார், தந்தை. பள்ளிக்கு தொழுக வர்றார். தொழுது முடிச்சிட்டு பார்த்தா ஒரு பெரிய மேடை போடப்பட்டு அந்த மேடையில் இந்த ரபியா உட்கார்ந்து விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். பெரிய 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 ஆட்கள்லாம் முன்னால் உட்கார்ந்து இருக்கிறார்கள். திகைத்து போய் நிற்கிறார். وعندما عاد الأبو وجد ابنه معلما في المسجد والناس يستفتونه. மக்கள் எல்லாம் ஃபத்வா கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் இந்த ரபியாவிடத்தில் கேட்கிறார். எந்த நுட்பமான கேள்வியை கேட்டாலும் அதற்கெல்லாம் சிறந்த விளக்கத்தை ரபியா அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். சிறு வயது பிள்ளை. இந்த ஃபர்ரூக் பார்த்துவிட்டு வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போனால் முன்னால் போயிட்டார். வீட்டுக்கு முன்னால் போய் வீட்டில் போகிறதுக்காண்டி போகும் பொழுது அதற்கிடையிலேயே ரபியா அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தால் அனுமதி வாங்காமல் ஒரு ஆள் உள்ளே வர்றார். அனுமதி வாங்காமல் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள். யாருங்க நீங்கள் யாருங்க நீங்கள்? இது ஏன் வீடுங்கிறார். உங்கள் வீடா? இது ஏன் வீடுங்கிறார் இவர். ரபியா சொல்றார் ஏன் வீடுன்னு, ஃபர்ரூக் சொல்றார் ஏன் வீடுன்னு. அது எப்படிங்க உங்கள் வீடாகும்? எங்க ஒரு பெரிய ஆளாக இருக்கிறீங்க, வீட்டில் அனுமதி கூட வாங்காமல் சாமி உள்ளே வர்றீங்களே என்னன்னு சொல்லி ரபியா கேட்கிறார்கள். ஃபர்ரூக்கு பள்ளியாசலில் பார்த்தாலும் இவர் தான் அவருக்கு தெரியல. கடைசியில் இந்த சத்தத்தை கேட்டுத்தான் அந்த நேரத்திலே ஃபர்ரூக்கினுடைய துணைவியார் ரபியாவினுடைய தாய் வருகிறார்கள். கணவரை அவர் திரும்பி வந்ததை பார்த்துவிட்டு சொன்னார்கள், தன்னுடைய மகனார் ரபியாவிடத்தில் சொல்கிறார்கள், இவர் தான் அவனுடைய தகப்பனார் என்று சொன்னார். ஆனந்தத்தினுடைய உச்சத்திலே போய் அல்லாஹுடைய தீனுக்காக வெளியிலே சென்றவர்கள் இவ்வளோ காலத்திற்கு பின்னால் வர்ற என்பதை பார்த்து தகப்பனாருடைய கையையும் நெற்றியும் முத்தமிட்டு ஆனந்தப்படுகிறார்கள். அந்த ஃபர்ரூக் அவர்கள் போகிற நேரத்தில் அவர் பெரிய செல்வந்தர்,
30,000 திர்ஹமை தங்க காசுகளை மனைவி இடத்துல கொடுத்து, நான் வெளியில் போகிறேன், வர்றதுக்கு நாட்கள் ஆகும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவேளை ஷஹீதானால் ஆயிரலாம், அந்த நேரத்தினுடைய வாழ்நாளை நீ கழிப்பதற்கும் கருவிலே உருவாகி இருக்கக்கூடிய பிள்ளையை சீராக்குவதற்கும் இதை பத்திரமா நீ வச்சு செலவழிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு பிறகு தகப்பனார் வந்தாச்சு, பிள்ளையும் வந்தாச்சு. வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் மனைவிட்டு கேட்குறாங்க, நான் போகும்பொழுது ஒரு 30,000 திர்ஹம் உங்கள்கிட்ட தந்துட்டு போனேனே, அதை எங்கேன்னு கேட்டாங்க. அவங்க கேட்டாங்க, 30,000 திர்ஹம் வேண்டுமா, மஸ்ஜித் நபவியிலே பாடம் நடத்திய ஒரு ரபியா வேண்டுமான்னு கேட்டாங்க. ஏன்னா அவங்க வந்த உடனே மஸ்ஜித் நபவியில் பாடம் நடத்திய அந்த வாலிபரை பற்றி அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொன்ன உடனே பாடம் நடத்திய அந்த ரபியா தான் உங்களுடைய பிள்ளை என்று சொன்ன பொழுது அவரால் மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில் சென்று விட்டார். மகிழ்ச்சியினுடைய உச்சத்தில். தகப்பனார் பக்கத்தில் இல்லாமல், கணவர் பக்கத்தில் இல்லாமல் இருக்கட்டும், கவனம் திரும்பிடும், இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் கழியட்டும். தகப்பனார் பக்கத்தில் இல்லாமல், தன்னுடைய கணவர் அருகிலே இல்லாமல், இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பிள்ளையை உருவாக்கிய அந்த தாய்மார்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். ஒரு தாய் நினைத்தால், ஒரு தாய் ஆசைப்பட்டால், தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய சந்ததி எப்படி வர வேண்டும் என்று ஒரு தாய் ஆசைப்பட்டால், அதுபோல் உலகத்தில் அந்த பிள்ளை உருவாகலாம் என்பதற்கு உதாரணம் தான் யாருங்க? ரபியத்துர் ராய். அவருடைய தகப்பனார், ரபியாவுடைய தகப்பனார் அப்துல் ரஹ்மான். ரபியத்துபின் அப்துல் ரஹ்மான் என்று கூட சொல்லப்படுவதில்லை. ராய் என்று சொன்னால் நல்ல சிந்தனை உள்ளவர். ஏன்னா அவ்வளவு தெளிவான சிந்தனை, எதை கேட்டாலும் அவ்வளவு தெளிவோடு சொல்லக்கூடிய அந்த ஆற்றலினாலே கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் கழித்து வந்ததற்கு பின்னாலும் கூட அந்த பிள்ளையை அவ்வளவு சீராக உருவாக்கி வைத்திருந்தார் என்று சொன்னால், ஒரு தாய் நினைத்தால், ஒரு பெண் நினைத்தால் எப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் தன்னுடைய பிள்ளையை உருவாக்க முடியும் என்பதற்குண்டான ஒரு ஆதாரம் தான் இது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. சங்கைக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பொதுவாக வாழ்க்கையில் ஒரு ஆண் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால், ஒரு ஆண் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால், வெற்றி பெற்ற எந்த ஆணுக்கு பின்னாலேயும் நிச்சயமாக ஒரு பெண்மணி இருப்பார், ஒரு பெண்மணி இருப்பாங்க. தாயாக, மனைவியாக, சகோதரியாக, ஏன் பிள்ளையாக கூட. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மகத்தான வெற்றி பெற்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அவங்களுக்கு யாராவது ஒரு உபகாரம் செய்தால் பதிலுக்கு உபகாரம் செய்திருவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், ரப்பிடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னுடைய அருமை தோழர் அபூபக்கர் அவர்கள் உலகத்தில் யார் யார் எனக்கு உபகாரம் செய்தாலும் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையிலே பகரம் செய்து விட்டேன். ஆனால் என் அருமை தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் செய்த அந்த உபகாரத்திற்கு என்னால் எந்த பகரத்தையும் செய்ய முடியவில்லை ரப்பே. எனவே அந்த பொறுப்பை உன்னிடத்தில் ஒப்படைக்கிறேன்னு சொன்னாங்க. வரலாற்றிலே வருகிறது. எப்போ அந்த செய்தியை சொன்னாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி எப்போன்னு சொன்னாங்க தெரியுமா? ஹிஜ்ரத்தின் பொழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணப்பட்டு போகிறார்கள். ஹிஜ்ரத்தின் பொழுது அவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுப்பதற்காக சிறுவயது பிள்ளையாக இருந்த அஸ்மா, அபூபக்கர் ரலியல்லாஹு மகளார் அஸ்மா, அந்த அஸ்மா தான் உணவு கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறார்கள் ரசூலுல்லாஹ் ஒளிஞ்சிருக்கிற இடத்துல. அப்படி கொடுத்து விட்டு வருகின்ற நேரத்தில் தான் அபூஜஹில் பார்த்து விட்டான். எவ்வளோ கடுமையான எதிரி விடுவானா? அஸ்மா எங்கே போயிட்டு வர்றேன்னு கேட்டான். சின்ன பிள்ளை எங்கே போயிட்டு வர்றேன்னு கேட்டான். அவங்க ஒன்றும் சொல்லலை, சொந்த வேலையாக போயிட்டு வர்றேங்கிற மாதிரி அப்படி சொன்னாங்க. அநேகமாக முஹம்மது எங்கோ பதுங்கி இருக்கிறார், முஹம்மது எங்கோ ஒளிந்திருக்கிறார், யாருக்கும் தெரியாமல் நீ அவருக்கு கொண்டு போய் உணவு கொடுத்து விட்டு வருவது போல் தெரிகிறது. அதனாலே உண்மையை சொல், முஹம்மது எங்கே இருக்கிறார்? ஏன்னா முஹம்மதை கண்டுபிடிச்சு கொடுத்தா 100 ஒட்டக. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவன் அதட்டுகிறான், பிள்ளை பிடித்து உருக்குகிறான். அதற்கெல்லாம் மசிந்து கொடுக்காத அஸ்மா அவர்கள் கடைசியிலே அந்த அபூஜஹில் அதையும் அவனால் தாக்கு பிடிக்க முடியாமல் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தும் கூட
இந்த பிள்ளை சொல்ல மறுக்கிறதே என்று சொல்லி அடிக்க ஆரம்பித்தான். அடித்தால் இப்படி அப்படி அடி இல்லை, கொடூரமானவன், கடும் எதிரி. அந்த அஸ்மா அவர்களை அடுத்து காயப்படுத்தினான். ஆனால் எப்படி காயப்படுத்திய நிலையிலும் கூட அதற்கு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு இருக்கிற இடத்தை அவங்க சொல்லல், அடித்து களைத்து போய் விட்டு விட்டான். ஸல்லல்லாஹு இடத்துல அடுத்த நாள் வரும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், அஸ்மா இது என்ன காயம், என்ன என்று கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் நடந்ததை சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களாம், ரப்பே, இந்த உலகத்தில் எனக்கு ஒருவர் செய்த உபகாரத்திற்கு ஏதோ எனக்கு தெரிந்த பகரத்தை நான் செய்துவிட்டேன். ஆனால் என் அருமை தோழர் ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் செய்த உபகாரத்திற்கு என்னால் பதில் உபகாரம் செய்ய முடியவில்லை ரப்பே, அதை உன்னிடத்தில் பொறுப்பு சாட்டுகிறேன் என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அந்த கட்டத்தில் தான். அப்படியானால் ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாலே ஒரு பெண் இருப்பார்கள். நம்முடைய பிள்ளையாக கூட இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம். இந்த உலகம் அறிந்த மேதை எதிர செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாருக்கும் தெரியும் உமர் இப்னு கத்தாப்னா. ஆனால் அவங்க இஸ்லாம் ஆனதுக்கு காரணம் அவங்களுடைய சகோதரி ஃபாத்திமா. உமரெல்லாம் இஸ்லாம் ஆனதுக்கான காரணம் தாய்மார்களே, நம்ம ஃபாத்திமானா இல்லை, ரசூலுல்லாஹ் மகனால் ஃபாத்திமானாகி இல்லை, ஃபாத்திமத்து பின்த் உமர் இப்னுல் கத்தாப், ஃபாத்திமத்து பின்த் கத்தாப், கத்தாபுடைய மகள் ஃபாத்திமா. ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொய்வதற்கும் வீழ்த்துவதற்கும் எதிரியாக இருந்த உமர் வேகமாக வீதியிலே சென்று கொண்டிருக்கிறார். வழியிலே ஒருவர் சந்திக்கிறார். உமரை எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. இது மாதிரி இஸ்லாம் என்ற பெயராலே புது மார்க்கத்தை சொல்லி மக்களிடத்தில் பல்வேறு நிலைகள் மாறி போய் இருக்கிறது, அதனால இந்த முஹம்மதை அவருடைய தலை எடுக்க போகிறேன். அதுக்காண்டின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் இஸ்லாம் புகுந்துருச்சு, முதல்ல அதை பாருங்கன்னு சொன்னாங்க. அப்படியே திகைத்து போய் யார் என்னவென்று கேட்கிறார்கள். அவருடைய சகோதரி இடத்திலே சகோதரி ஃபாத்திமா இஸ்லாமாக இருக்கிறார்கள், அவருடைய மச்சான் இஸ்லாமாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொன்ன உடனே அதே வேகத்தோடு உமர் இப்னு கத்தாப் வருகிறார். வேகமாக வந்து வீட்டை தட்டுகிறார். தட்டக்கூடிய அந்த தட்டிலேயே உமருல்லாஹ்வுடைய சகோதரி ஃபாத்திமா வழங்கிக்கிட்டாங்க, இது நம்முடைய சகோதரர் உமர் இப்னு கத்தாபினுடைய தட்டுதல் தான் சொல்லி. கதவு திறந்தால் சகோதரி ஃபாத்திமாவை அடிக்கிறார்கள், அடித்து காயப்படுத்துகிறார்கள். சகோதரி ஃபாத்திமா சொன்னாங்க உமருல்லாஹ்வை பார்த்து, நீ யாருக்கு பிள்ளையா பிறந்தியோ அந்த தகப்பனுக்கு தான் நானும் பிறந்திருக்கிறேன், ஞாபகம் வை. நீ யாருக்கு பிள்ளையாக பிறந்தாயோ அந்த தகப்பனாருக்குத்தான் நானும் பிறந்திருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சத்தியத்தை, உண்மையை, அந்த குர்ஆனுடைய மேன்மையை அந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக அவர்கள் சொல்லிய விதத்தில் தான் உமர் இப்னு கத்தாப் அவர்கள் அந்த குர்ஆனை தான் கேட்டாங்க, ஓதி காண்பியுங்கள் என்று சொன்னார். உமர்லானுடைய இஸ்லாத்திற்கு காரணமாக அமைந்தது ஃபாத்திமத்து பின்த் கத்தாப் என்ற உமர்லானுடைய சகோதரி ஃபாத்திமாவினுடைய அந்த வலிமையான ஈமானும் அணுகுமுறையும் தான் என்று பார்க்கிறோம். தாய்மார்களை ஏதோ ஒரு பேச்சுக்காக பெண்கள் பயானில் ஏதோ ஒன்று சொல்லணுமே அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறோன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் கவனத்தில் வையுங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் அவர் மார்க்க ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, பண்பாடு ரீதியாக, இறையச்சத்தின் வழியாக உயர்ந்து நிற்கிறார் என்று சொன்னால் அந்த வீட்டிலே நிச்சயமாக அந்த தாயினுடைய, அந்த குடும்பத்திலே உள்ள பெண்களுடைய அணுகுமுறை அதற்கு பெரிய உறுதுணை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதற்கு பேசும்போது சொன்னாங்க இல்லையா, நூலை போல சேலை, தாயை போல பிள்ளைன்னு சொன்னாங்க இல்லையா, அது மாதிரி தாயை போல தான் பிள்ளை உருவாகுவார். வீட்டில் நீங்கள் அப்படி உருவாக்கத்தை எடுத்தாம் என்று சொன்னால் ஆசை வையுங்கள். பிள்ளைகளை, சந்ததிகளை உருவாக்குவதை குர்ஆன் ஒரு பெரிய லட்சியமாக சொல்கிறது, லட்சியமாக சொல்லி காண்பிக்கிறது. நபிமார்கள்லாம் ஆசைப்பட்டாங்க, யா அல்லாஹ் எங்களுடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்குன்னு சொல்லி. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிள்ளை வளர்ந்து பேச ஆரம்பித்தா, இது அஃப்ஸஹா உலாதுக்கும், தெளிவாக பேச ஆரம்பித்தா பிள்ளைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிக் கொடுங்க. எதையெல்லாமோ சொல்லிக் கொடுக்குறோம், அந்த கலிமாவை சொல்லிக் கொடுங்கள். பிள்ளை பிறந்த உடனே வலது காதில் பாங்கு சொல்லுங்கள், இடது காதில் காம சொல்லுங்கள். ஆம்பளைங்க தான் வந்து சொல்லணும், அசரத்துமார்கள் தான் வந்து சொல்லணுங்கிறது இல்லை, நிற்கிற பெண்களே சொல்லலாம். உலகத்தின் நச்சு ஒலிகளெல்லாம் கேட்பதற்கு முன்னாலே பிள்ளையினுடைய காதிலே அல்லாஹு அக்பர் என்ற அந்த சங்கநாதத்தை முழங்க செய்யுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு ஆரம்பத்திலிருந்து ஈமானிய பண்பை உருவாக்குவதிலே
நீங்கள் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வார்த்தெடுங்கள். அந்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்காக ஹக்கீகா கொடுப்பது, அவருடைய தலைமுறை இறக்கி அதற்கேற்ப வெள்ளி தங்கம் போன்றவைகளை அன்பளிப்பு செய்வது, இதிலிருந்து ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு பொருத்தமான நல்ல ஒரு இடத்திலே அவர்களுக்கு நிக்கா செய்து வைக்கின்ற வரை ஒவ்வொரு பருவத்திலையும் பிள்ளைகளுக்கு எப்படி உருவாக்கினால் சீரான சந்ததிகளாக அவர் உருவாகுவார்கள் என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லி காண்பிக்கிறது. அந்த பிள்ளைகளின் காரணத்தினாலும் நாம் சொர்க்கம் செல்வோம், பெற்றோர்கள் சொர்க்கம் செல்வார்கள். பிள்ளைகளின் காரணத்தினால் பெற்றோர்கள் எங்கோ இருந்தாலும் கூட பிள்ளைகளுடைய சிபாரிசினால் பெற்றோர்கள் உள்ளே வருவார். அதேபோல பெற்றோர்கள் சொர்க்கத்திற்குள்ளே போனால் கூட பிள்ளைகள் நரகத்திற்கு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் போக வேண்டிய நிலை வந்தால் அந்த பிள்ளைகள் சொல்வார்களாம், எங்களுடைய பெற்றோர்களை எங்களுக்கு காண்பித்து கொடுங்கள், காலுக்கு கீழே போட்டு நாங்கள் மிதிக்கிறோம், எங்களை தட்டி வைக்கல, எங்களை சொல்லி வைக்கல, எங்களை உருவாக்கவில்லை. அவர்கள் கண்டித்திருந்தால் 2-3 நாளைக்கு முன்னால் நீ காலில் அலிஹசரத் பேசும்பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னால் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, நேரம் ஆகிடுச்சு, ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, ஹசரத் என் பையன் வந்து விலகூன்னு ஒரு பைக்கு வாங்கி கேட்குறான் ஹசரத், ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் பைக் வச்சுருக்கான், எனக்கு அது மாதிரி ஒரு பைக்கு வாங்கித்தான் சொல்லி உறுதியாக நிற்கிறான். வாங்குகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய வசதி என்கிட்ட இல்லை, கொடுக்காமல் இருக்கவும் முடியல, அந்த பாடுபடுத்துகிறான், என்ன செய்கிறது ஹசரத்துன்னு கேட்டாங்க. என்ன செய்கிறது, ஒவ்வொரு நாளும் வந்து நச்சரிக்கிறான், படுத்துறான், இப்படி ஒரு பைக் வாங்கி தாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்ன பைக் வாங்கி கொடுக்குற அளவு வசதி உங்கள்கிட்ட இருக்குதான்னு கேட்டேன். சரி அப்படி இப்படி சமாளித்து வாங்கி கொடுத்துடலாம் சருத்துன்னு சொன்னாங்க. அப்படி இப்படி சமாளித்து வாங்கி கொடுத்துடலாம். சரி அந்த ஒரு முடிவுக்கு வந்தால் நீங்கள் உடனே வாங்கி கொடுக்குறது பதிலாக ஒன்று செய்யுங்க, எப்பா நீ ஒரு 40 நாள் இமாம் ஜமாத்தோட நீ ஜமாத்தோடு தொழுதுட்டு வந்தேன்னா உனக்கு நான் பைக் வாங்கி தந்துடுறேன், யார் முன்னால் வேணாலும் கையெழுத்து போட்டு ஒப்பந்தம் பண்ணி தந்துடுறேன். 40 நாளைக்கு இமாம் ஜமாத்தோடு தொழுதுட்டு வா, அதுக்கு பிறகு இந்த பைக்கை வாங்கி தந்துடுறேன். 40 நாள் தொழுகிற பறக்கத்தை கொண்டு ஒன்று நல்ல நிலையில் ஆகி பைக்கையும் நல்லதுக்கு உபயோகிப்பான். இல்லைன்னு சொன்னால் சொன்ன வாக்குறுதி அந்த நிறைவேற்ற முடியாமல் அவன் ஆகிவிடுவான். அதனால் நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்படியாவது சொல்லுங்க, நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இன்றைக்கி பிள்ளைகளுடைய நிலைப்பாடு எப்படி போய்கிட்டு இருக்குதுங்கிறத நம்ம பார்க்குறோம். பெற்றோர்களால் கட்டுப்படுத்த இயலாத அளவிற்குண்டான நிலைன்னு சொன்னால் அது காரணம் வேறு யாரும் அல்ல, நாம் தான். உலகத்தில் யார் யார் பெரிய மனிதர்களெல்லாம் உருவாகி இருக்கிறார்களோ, இமாம் ஷாஃபி எப்படி வரணும்னு அவங்க தாய் நினைச்சாங்களோ அப்படி வந்தார்கள் என்று சொல்வார். இமாம் ஷாஃபி அவங்களுடைய தாயார் நினைச்சாங்களா, என் பிள்ளை இப்படித்தான் வரணும், அவங்க நினைத்தது போல் வந்தார்களாம். அதனால் முதல்ல கொண்டு போய் இமாம் மாலிக்கிட்ட விட்டாங்க, என் பிள்ளை இப்படி வரணுமானா இப்படியெல்லாம் உருவாகணும், அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய பிள்ளை எப்படி வரணும்னு நினைச்சாங்க. அதனாலே அவருடைய அருமையான மகனார் அதற்கு சல்லாசமணத்தில் கொண்டு விட்டாங்க. நாயகமே உங்கள்கிட்ட ஹிதமத் செய்யட்டு என் பிள்ளை, கொஞ்ச நாள் உங்களிடத்திலிருந்து ஆலிம்களுடைய தொடர்பில் நல்ல மனிதர்களுடைய தொடர்பிலே பிள்ளைகள் இருந்தது என்று சொன்னால் ஒருபோதும் சருக மாட்டார்கள், வழி தவற மாட்டார். அதனால் சல்லாசமணத்தில் கொண்டு விட்டாங்க. 10 வருட காலம் சல்லாசமணத்திலே அதற்கு செய்தன அனசல்தான் இருந்தார்கள். தாய்மார்களே, வரலாறு அதற்கு அனசல்தானுடைய வரலாறு உலக பிரசித்தி பெற்றது. சிறந்த துன்யாவையும் பெற்றார்கள், சிறந்த ஆகிரத்தையும் பெற்றார். தாயினுடைய பார்வை, தகப்பனார் இல்லை, தகப்பனார் கூறா இல்லை, அவர் போயிட்டார். அந்த நேரத்தில் ஒரு தாயினுடைய நேரடியான வளர்ப்பிலே எப்படிப்பட்ட ஒரு பிள்ளை உருவானார். அனஸ் ரலியல்லாஹு தஆலா இமாம் மாலிக் போன்றவர்களுக்கெல்லாம் உஸ்தாத். சல்லாசமுடைய 4 துவாவை பெற்றார்கள். பிள்ளையை கூப்பிட்டு வந்தாங்க, ஹுவைதிமுக வதுல்லாஹ் லஹு, நாயகமே உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஹிதமத் செய்த பிள்ளை துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லஹு ஃபீ மாலிஹி வ வலதிஹி வ அதில் உம்ரஹு வஃபிர் தம்பஹு, யா அல்லாஹ் அனஸ் அவர்களுக்கு நீண்ட ஹயாத்தை கொடுன்னு துவா செய்தான். உலகத்திலே நீண்ட வாழ்நாள் வாழ்ந்தவர்களை அனசல்தானு எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவங்களே சொல்கிறாங்களாம், போதும் ரொம்ப நாள் வாழ்ந்துட்டோம் போவோம்னு நினச்சாங்களாம். போதும் 100 வயசு தாண்டி காலங்கள் போய்கிட்டு இருக்குது, சடைஞ்சு போச்சு, அதனால் போவோம்னு நினச்சாங்களாம். அந்த அளவுக்கு வாழ்ந்தார். நீண்ட வாழ்நாள், நிறைந்த செல்வம். யாராவது விளைநிலம் செய்தாங்கன்னா விளைச்சல்ல வருஷத்துக்கு 1 வரும்னா, அனசல் தான் விவசாயம் போட்டாங்கன்னா வருஷத்துக்கு 2. எதுலையும் பரக்கத். சொல்லுடைய துவா
ஏன்னா அவங்களுடைய பொருளாதாரத்தில் அவ்வளோ துவா செய்திருந்தார். வியாபாரம் அவர்கள் தொட்டால் துலங்கும். அதே போல் அவங்களுக்கு ஏராளமான மக்கள்னா இப்படி மக்கள் இல்லை. தஃபன் துமின் சுல்பி மியாத்தன் இல்லா இதனத்தேங்கிறான். அவன் கையினாலேயே பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பேத்தியினுடைய பிள்ளைன்னு சொல்லி 98 பேர் அடக்கியிருக்கிறாங்களாம் கையினால். எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க? அவ்வளோ மக்கள் செல்வம். வகஃபிரு தம்பகுண்டு வாசிதாங்க. நான் அர்ஜு ஒரு ராபியா, என்னுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ரசூல் துவா செய்திருக்கிறார்கள். அதை நான் ஆதரவு வைக்கிறேன்னு சொன்னான். ஒரு தாய், ஒரு பெண்மணி. அதனாலே வந்திருக்கக்கூடிய பெண்கள் ஏதோ ஒரு பயான் கேட்டவங்கிற நிலையில் போகாமல் நீங்கள் ஆசைப்படுங்க. முதலாவது ஆசைப்படுங்கள், இரண்டாவது துவா செய்யுங்கள். ஒரு மனதிலே ஒரு லட்சியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். என் பிள்ளை இப்படி வர வேண்டும், நல்ல படிக்கணும், சம்பாதிக்கணும், தப்பில்லை, ஆசைப்படுங்க. மார்க்க ஒழுக்கம் உள்ளவனாக, யாருடைய வழிகேட்டுக்கும் என் பிள்ளை காரணமாயிடக்கூடாது, யாருடைய சருகுதலுக்கும் என் பிள்ளை காரணமாயிடக்கூடாதுன்னு ஆசைப்படும். மற்றவருடைய நன்மைக்கு காரணமாக இருக்க வேண்டும், அவருடைய உயர்வுக்கு காரணமாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஆசைப்பட வேண்டும். ஹைர், அருமையான தாய்மார்களே, நேரத்தினுடைய நிலை, அதனால் நான் பாங்கு சொல்லக்கூடிய நேரம் வந்துட்டதுனால என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். இப்படி ஒரு ஆசையோடு போங்க, இப்படி ஒரு துவாவை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா நம்முடைய சந்ததிகளை எல்லாம், நம்முடைய மக்களையும் நம்முடைய சந்ததி வாக்கியமானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக என்று துவா செய்து கொண்டு, கடுமையான மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. காலையெல்லாம் உருட்டுன்னு பயமாக இருந்துச்சு. மாவட்ட ஜமாத்தலமா பெரிய எடுப்பு எடுத்துருக்கிறாங்களே, பெரிய எடுப்பு எடுத்து வச்சுருக்கிறாங்களே, மழை இந்த மாதிரி லெவல் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி பலரும் கவலைப்பட்டதனுடைய விளைவு, ஒரு திறந்த வெளியிலேயே மாநாடு நடத்துறதுக்கு உண்டான அளவுக்கு ஒரு தாய்மார்களுடைய மாநாட்டையும் கூட அங்கேயாவது நீங்கள் அரங்கத்தில் தான் நடத்துறீங்க, இங்கே பாருங்கள் நாங்கள் திறந்த வெளி மாநாட்டுக்கே வந்துட்டோன்னு சொல்லி தாய்மார்களுடைய மாநாடு போல இதுவும் அமைந்து விட்டது. ஹைர், துவா செய்யுங்கள். மீதி உண்டான அந்த நிகழ்வுகளும் சிறப்பான முறையில், எந்த குறைபாடுகளும் இல்லாமல், எந்த உயர்ந்த நோக்கத்திற்காக வேண்டி இது ஏற்பாடு செய்யப்பட்டதோ அதுவெல்லாம் முழுமையாக நிறைவடக்கூடிய விதத்தில் இன்றைக்கி அவங்களுக்கு வியாபாரிகளுக்கு வச்சுருக்கிறாங்க, கல்வியாளர்களுக்கு வச்சுருக்கிறாங்க, கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள், சமூகத்தை உருவாக்கக்கூடியவர்கள். வியாபாரிகள்ங்கிறது மார்க்கம், இந்த முஸ்லீம்கள் வியாபார சமுதாயம், இந்த சமுதாயமே வியாபார சமுதாயம். அவங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டுவதற்கும், அதே போல் இந்த நாட்டினுடைய சூழ்நிலைகளை அனுசரித்து ஒரு மத நல்லிணக்க மாநாடும் நிறைவாக நடக்க இருக்கிறது. அது மாதிரி அதை தொடர்ந்து பல்வேறு அறிஞர்கள் பல்வேறு கோணங்களிலே இங்கே பேச இருக்கிற அடுத்தடுத்த நாளை பேச இருக்கிற காரணத்தினாலே அந்த நிகழ்வுகளும் நல்லபடியான முறையில் நடந்து சிறந்த பயன்பாட்டை உருவாக்குவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ், பெண்களுக்கு தொழுகிறதுக்கு பள்ளிவாசலில் பெண்களுக்காக கட்டப்பட்ட ஒரு பள்ளி தான். அதனால் நீங்கள் ஒது செய்துட்டு பெண்கள் நீங்கள் அங்கே தொழுதுட்டும் கூட அதுக்கு பிறகு நீங்கள் வேன்களில் கொஞ்சம் கொஞ்சமாக பெறப்பட்டுக்கரலாம். இல்லை சார், ஆமாம், துவா இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு அதுக்கு பிறகு பெண்கள் பள்ளியில் போய் பாங்க சொல்லி முடித்த உடனே துவா ஓதுவோம். ஓதி முடிச்சுட்டு நீங்கள் பெண்கள் பள்ளியில் போய் தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெறப்படுங்க. வந்திருக்கக்கூடிய ஆண்களும் நாம் இங்கே ஒரு ஜமாத்தை நடத்திட்டு இன்ஷா அல்லாஹ் விடைபெறலாம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா. கடைசியில் ஒரு தபருக்கு வேறு வச்சுருக்கிறா, பெண்கள் பயானில் புதுசாக உண்டாக்கி வச்சுருக்கிய மாநாட்டு ஸ்பெஷலாக அது, அதனால் ஒரு தபருக்கும் வச்சுருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் கடைசியாக அதை நீங்கள் வாங்கிட்டு போகணுங்கிறத மாவட்ட செயலாளர் பொறுப்பாளர்கள் சார்பாக அதையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا حبيبنا مولانا محمد وعلى ال سيدنا وشفيعنا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم يا اول الاولين ويا اخر الاخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا ارحم الراحمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك. اللهم يا مصرف القلوب صرف قلوبنا على طاعتك يا رب العالمين. سبحانك ما عرفناك حق معرفتك يا الله. سبحانك ما ذكرناك حق ذكرك يا الله. سبحانك ما ذكرناك حق ذكرك يا الله. سبحانك ما شكرناك حق شكرك يا الله. سبحانك ما عبدناك حق عبادتك يا رب العالمين. கருணையும் இரக்கமுள்ள ரஹ்மானே, உனது மகத்தான கருணை ரஹ்மத்தை கொண்டு யா அல்லாஹ் நீ
தந்த அளவிட இயலாத நியாமத்துகளை வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து கொண்டு பல நேரங்களில் நன்றி கட்டத்தனமாக உனக்கு மாற்றமான பாவங்களிலும் செயல்களிலும் நாங்கள் ஈடுபட்டு விட்டோம். யா அல்லாஹ், உனது கருணையினால் நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. ரப்பே, நீ எங்களை மன்னித்தருள்வாயாக. வாழ்க்கையில் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து நீ பொருந்தி கொள்ளக்கூடிய நல்ல அறமான செயல்களை இஹ்லாஸோடும் உன்னுடைய திருப்தியை நாடியும் செய்வதற்குண்டான உயர்ந்த நசீபை தந்தருள் புரிவாயாக. ரப்பே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் பூரணமாக மன்னித்தருள்வாயாக. எங்களை ஈண்டெடுத்த அருமை பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. வந்திருக்கக்கூடிய பெண்களின் கணவன்மார்கள், உறவினர்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. எங்கள் உஸ்தாதுமார்கள், யா அல்லாஹ், எங்களுடைய மாணவர்கள், எங்களுடைய நண்பர்கள், நாங்கள் நேசிப்பவர்கள், எங்களை நேசிப்பவர்கள் எல்லோருடைய பாவங்களையும் ரஹ்மானே நீ மன்னித்து அருள் புரிவாயாக. மார்க்க ரீதியான நல்ல நடைமுறைகளுக்கு முன்னோடியாக எங்களுடைய ஊர்களை ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. இஸ்லாமிய ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய நல்லவர்களாக எங்களுடைய முன்னோர்களை ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. எங்கள் உலமாக்கள் எல்லோரையும் உலமாய ரப்பானியன்களாக ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய வாலிபர்களை எல்லாம் இறையச்சமுள்ள பேணுதலான அஸ்ஹாபுல் கஹஃபுடைய குகைவாசிகளைப் போல உன்னுடைய அருள்முறையில் சொல்லக்கூடிய நல்ல வாலிபர்களைப் போல் எங்களுடைய வாலிபர்களை நல்லவர்களாக ரப்பே நீ ஆக்கி அருள்வாயாக. அவர்களுக்கு நீ தந்திருக்கக்கூடிய ஆற்றலையும் அவருடைய வலிமையையும் இந்த தீனின் மேன்மைக்காக அவர்கள் ஆக்கிக் கொள்வதற்கும் உயர்ந்த ஒழுக்கத்தோடும் நல்ல பண்புகளோடும் வாழ்வதற்கு நசீபை தருவாயாக. கருணையில் ரஹ்மானை, பாவமான காரியங்களிலிருந்தும் குறிப்பாக போதை போன்ற கொடிய தீமைகளிலிருந்தும் எங்களுடைய வாலிப சமுதாயத்தை ரப்பே நீ பாதுகாத்தருள்வாயாக. என்னுடைய தாய்மார்களை எல்லாம் இறையச்சம் உள்ளவர்களாக நன்மையான காரியங்களை முன்னெடுத்து செல்லக்கூடிய நன்மக்களாக என்னுடைய தாய்மார்களை ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ரப்பே, எங்களுடைய எதிர்காலத்தினுடைய வாழ்க்கையை நீ இந்த ஹயாத்துடனும் நிறைவான ஆஃபியத்துடனும் இறையச்சமுள்ள வாழ்க்கையை ரப்பே நீ எங்களுக்கு தந்தருள்வாயாக. என்னுடைய அமல்களின் இஹ்லாஸை தருவாயாக. என்னுடைய செயல்களின் இஹ்லாஸை தந்தருள்வாயாக. அற்பமான துன்யாவுடைய நோக்கங்களுக்காக யா அல்லாஹ் மற்றவர்கள் புகழ வேண்டும், பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாத்து உன்னுடைய திருப்திக்காக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய உயர்ந்த பழக்கத்தை ரப்பே நீ தந்தருள்வாயாக. என்னுடைய வெளிரங்கமான வாழ்க்கையை விட எங்களுடைய ரகசிய தனிப்பட்ட வாழ்க்கையை பரிசுத்தமானதாக ஆக்கி அருள்வாயாக. இபாதத்துகளில் எங்களுக்கு இன்பத்தை தருவாயாக. பாவங்களின் மீது எங்களுக்கு வெறுப்பை தருவாயாக. சிறந்த கல்வி ஞானத்தை, பயனுள்ள சிறந்த கல்வி ஞானத்தை ரப்பே நீ எங்களுக்கு அதிகப்படுத்தி தந்தருள்வாயாக. எங்களுடைய ஒழுக்க நிலைகளில் மேம்பாட்டை தந்தருள்வாயாக. மற்றவர்களையும் நல்லவர்களாக ஆக்கக்கூடிய அளவிற்குண்டான எங்களுடைய சொற்களை, செயல்களை, எண்ணங்களை, அணுகுமுறைகளை ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயாக. வாழ்க்கையில் எல்லா விதமான சோதனைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. நோய் நொடிகளை விட்டும் பாதுகாப்பாயாக. வறுமையை விட்டும் பாதுகாப்பாயாக. கடன்களை விட்டும் பாதுகாப்பாயாக. கவலைகளை விட்டும் பாதுகாப்பாயாக. கெட்ட மரணங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக. உன்னை மறந்த ஒரு வாழ்க்கை வாழ்வதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எப்பொழுதும் உன்னுடைய நினைவிலேயே எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. அதிகம் அதிகம் உன்னை திக்ர் செய்வதற்கு எங்களுக்கு நசீபை தருவாயாக. நீ இறக்கி தந்த பாக்கியமான குர்ஆனோடு எங்களுடைய தொடர்பை எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் குர்ஆனுடைய தொடர்பை ரப்பே நீ அதிகப்படுத்தி அருள் புரிவாயாக. கருணையில் ரஹ்மானே, எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயாக. என்னுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்குவாயாக. ரப்பே, எங்களுடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை பாக்கியமானதாக ஆக்கி அருள்வாயாக. எங்கள் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆபியத்தையும் இறையச்சமுள்ள ஒழுக்கமிக்க வாழ்க்கையும் பரக்கத்தான ஹலாலான ரிஸ்கையும் தந்து யா அல்லாஹ் இந்த தீனுடைய சிறந்த காதிமீன்களாக எங்களை கபூல் செய்து அருள்வதோடு எங்களுடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரம் முக்கியமான அந்த நேரத்தில் எந்த விதமான கலக்கமோ எந்த பயமோ திடுக்கமோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு நாங்கள் கலிமத்து தௌஹீதை மொழிந்த நடையிலே உன்னுடைய மேலான ரில்லாவை பெற்ற நடையிலே சங்கையான மலக்குமார்களின் பஷாரத்தை பெற்ற நடையிலே உன்னுடைய பரிசுத்த அடியார்களுக்காக நீ தயாரித்து வைத்திருக்கக்கூடிய உன்னதமான சுவனத்தினுடைய காட்சிகளை எங்கள் கண்முன்னால் கண்ட நிலையிலே ரப்பை உன்னை சந்திக்கும் ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற அந்த உயர்வான பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எங்கள் உஸ்தாத்மார்களுடைய மாணவர்கள் எங்களை சார்ந்த எல்லோருக்கும் ரப்பே உலகத்தில் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நீ தந்தருள் புரிவாயா. நாங்கள் அறிந்த அறியாத எல்லா நல்ல பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. ரப்பே, உனக்கு மாற்றமான ஏதாவது செயல்பாடுகளோ உனக்கு மாற்றமான ஏதாவது நடைமுறைகளோ எங்களிடத்தில் இருந்தால் எங்களுடைய பிடரிகளை பிடித்து எங்களை நல்ல நிலையிலே ரப்பே நீ ஆக்கி அருள் புரிவாயா. ரப்பல் ஆலமீனே, ஈமானையும்
ஹிதாயத்தையும் இஸ்திகாமத்தையும் இறையச்சமுள்ள வாழ்க்கையும் என்றென்றும் எங்களுக்கு நசீபாக்கி அருள்வாயா. நாங்கள் கேட்காத எங்களுக்கு கேட்க தெரியாத பாக்கியங்களையும் உனது மகது முதலை கொண்டு ரப்பை நீ சன்மானமாக தந்தல் புரிவாயா. யா அல்லாஹ், நடைபெறக்கூடிய இந்த மாநாடுகளை ரப்பை எல்லா நிலையிலும் வெற்றிகரமானதாக, பயனுள்ளதாக, பாக்கியமானதாக ரப்பை நீ ஆக்கி அருள்வாயா. என்னுடைய துஆக்கள் அனைத்தையும் விசேஷமான உனது கருணை நாள் ரப்பை நீ கபூல் செய்தருள்வாயா. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم. ஆண்களும் பெண்களும் தொழுதுட்டு போங்க. ஜமாத்து நடக்கும். தபருக்கு வாங்காமல் யாரும் போயிட வேண்டாம். எல்லோருக்கும் தபருக் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லோரையும் அழைத்து செல்வதற்கு வாகன ஏற்பாடு இருக்கிறது. நடந்து யாரும் செல்ல வேண்டாம். அமைதியாக தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் போகலாம். வண்டி ஏற்பாடு இருக்குது, வாகன ஏற்பாடு இருக்குது. ஆண்கள் உள்ள உது செய்துட்டு தொழுதரலாம். பெண்கள் அந்த பள்ளியிலே தொழலாம். உது செய்வதற்கு அங்கே எல்லாம் வசதி இருக்கிறது. கேண்டீன் நம்ம டைனிங் ஹால்லையும் உது செய்யக்கூடிய வசதிகள் இருக்கிறது. அமைதியாக தபருக் பெற்று செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம்.